students, welcome to online class with Hima. 9th math first chapter set language exercise 1.4 first sum. If p equal to 12579 அதே மாதிரி q r s கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன p யூனியன் q யூனியன் r அந்த மாதிரி 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து p யூனியன் q யூனியன் r. ஓகே, எப்போவுமே என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ p யூனியன் q ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. p யூனியன் qனா p என்ன 1 2 5 7 9 யூனியன் வாட் இஸ் q 2 3 5 9 11. நான் என்ன சொன்னேன், யூனியன்னா வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கணும். பட் 2 டைம்ஸ் வந்தால் ஒரு தடவை தான் எழுதணும். பட் அசெண்டிங்கில் எழுதிக்கோங்க. 1 2 3 5 7 9 11. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் கவர் ஆகிருக்கு. 5 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதிக்கணும். 9 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதிக்கணும். ஓகேவா? இது இன்டர்செக்ஷனுக்கு யூஸ் ஆகும் 2 தடவை இருந்தால். ஓகே, காமன் எலிமெண்ட்ஸ் போடும்போது வாட் இஸ் p யூனியன் q யூனியன் r ஈக்குவல் டு வாட் இஸ் p யூனியன் q நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமே அதை எடுத்து எழுதிக்கோங்க. 5 7 9 11 யூனியன் வாட் இஸ் r 3 4 5 7 9. வாட் இஸ் யூனியன்னாலும் எல்லாமே சேர்த்து எழுதிக்கணும். பட் அசெண்டிங்கில் எழுதிக்கோங்க. ஒரு தடவை இருந்தால் ஒரு தடவை தான் எழுதணும். 1 2 3 4 5 7 9 11. 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். இது இன்டர்செக்ஷன் போடும்போது இது ஈஸியாக இருக்கும் போடும்போது. ஸோ வாட் இஸ் p யூனியன் q யூனியன் r ஈக்குவல் டு 1 2 3 4 5 7 9 11. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் p இன்டர்செக்ஷன் q இன்டர்செக்ஷன் s. இதில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. p எடுத்து எழுதுங்க. 1 2 5 7 9 இன்டர்செக்ஷன் வாட் இஸ் q 2 3 5 9 11. நான் எப்போவுமே சொன்னேன் இன்டர்செக்ஷன் இருந்தால் காமனாக இருக்காது. இப்போ 2 டைம்ஸ் இருந்தால் இதுதான் யூஸ் ஆகும் இன்டர்செக்ஷனுக்கு. பட் யூனியனில் 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எடுத்து எழுதணும். வாட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் p இன்டர்செக்ஷன் q இஸ் 2 தான் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது 5 5 and 9 9. ஸோ 2 5 9. ஓகே, வாட் இஸ் p இன்டர்செக்ஷன் q இன்டர்செக்ஷன் s ஈக்குவல் டு 2 5 9 இன்டர்செக்ஷன் வாட் இஸ் s. s என்ன 2 3 4 5 8. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் என்னென்னா என்ன 2 இங்கே இருக்குது 2வும் இருக்குது 5 இருக்குது 5 இருக்குது 9 இங்கே இருக்குது இங்கே இல்லை. ஸோ லீவ் இட். அப்போ வாட் இஸ் p இன்டர்செக்ஷன் q இன்டர்செக்ஷன் s இஸ் 2 and 5. p இன்டர்செக்ஷன் q வந்து 2 5 9. இன்டர்செக்ஷன் s போடும்போது 2 9 2வும் 5 தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. இங்கே 9 இருக்குது இங்கே இல்லை. ஸோ லீவ் இட். ஸோ p இன்டர்செக்ஷன் q இன்டர்செக்ஷன் s இஸ் 2, 5. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r. நான் என்ன சொன்னேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ q இன்டர்செக்ஷன் s. வாட் இஸ் q இன்டர்செக்ஷன் s. q என்ன q எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 5 9 11 இன்டர்செக்ஷன் s இஸ் 2 3 4 5 8. ஓகே, ஸோ q இன்டர்செக்ஷன் s என்னன்னா 2 3 5. இது தான் மூணுத்துலேயும் இருக்குது 2 3 5 4 8 இங்கே இருக்குது இங்கே இல்லை. ஸோ 2 3 5. ஓகே, q இன்டர்செக்ஷன் s. நெக்ஸ்ட் என்ன ப்ராக்கெட் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r 2 3 5 இன்டர்செக்ஷன் வாட் இஸ் r 3 4 5 7 9. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் என்னென்னா 3 and 5. ஏன்னா 3 5 மட்டும்தான் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. 2 இங்கே இருக்குது இங்கே இல்லை. ஸோ லீவ் 3 5 தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r இஸ் 3, 5. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு q இன்டர்செக்ஷன் s கண்டுபிடிச்சிட்டு இது 2 3 5 தான் ரெண்டு இதுலையுமே காமனாக இருக்குது எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் q இன்டர்செக்ஷன் s இன்டர்செக்ஷன் r ஈக்குவல் டு 3, 5. ஓகே, இப்போ 3 சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.